ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொய்யாவோட டிசீஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆந்த்ரக்னோஸ். ஆந்த்ரக்னோஸுங்கிறது பல அழுகல் நோய். நம்ம சரியான பூஞ்சைக்கொல்லி யூஸ் பண்ணுறது மூலமாகவும் அந்த பழத்தை நீக்கிறது மூலமாகவும் இந்த ஆந்த்ரக்னோஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். செகண்ட் ஒன் கேன்கர். கேன்கருங்கிறது காயிலையும் அதோட இலையிலையும் வரும். இது அந்த பழத்தோட ஈல்ட்டை கம்மி பண்ணும். நம்ம சரியான பூஞ்சைக்கொல்லி யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம அந்த நடவு செய்யும்போது சரியான இடைவெளியை நம்ம கடைபிடிக்கிறது மூலமாகவும் நம்ம இந்த கேன்கர் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா, வாடல் நோய்னு சொல்லுவாங்க. கோவா வீட்டு நம்ம சரியான அளவில் தண்ணி பாய்ச்சுறது மூலமாக இந்த கோவா வீட்டை நம்மளால் சரி பண்ண முடியும். அடுத்தது கொய்யா துரு. இது இலையிலையும் காயிலையும் சிவப்பு கலரில் துரு போன்ற ஒரு அமைப்பை தரும். இதை நம்ம சரியான பூஞ்சைக்கொல்லி யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த கொய்யா துருவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, பாசி இலை புள்ளி நோய்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம சரியான பூஞ்சைக்கொல்லி யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த பாசி இலை புள்ளி நோயை கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.